அடுத்த வாரம் டியூட்டியில் ஜாயின் பண்ணணும். இத்தனை நாளும் உன்னோட அனுப்பிலையும் உன் அருகாமையின் மூச்சு காற்றிலும் சுவாசிச்சு செல்லமாய் நடை போட்டு உன் தோல் சாஞ்சி உன் உன் கையால் சாப்பாடு ஊட்டி உன் கையை பிடிச்சி இதே துடிப்பை சுவாசிச்சு மடியில் தலை வச்சு தூங்கி செல்ல மொழிகள் பேசி வா, யாருக்கு தான் இந்த சொர்க்கம் கிடைக்கும்? இதுக்காகவே இன்னும் எத்தனை நாளானாலும் இப்படியே இருக்கலாம் போல இருக்கு. அவன் வாய் மூடினாள். உன்னோட ஒரே ஒரு முத்தத்துக்கு எத்தனை நாள் ஏங்கி தவிச்சிருக்கேன் தெரியுமா அம்மோ? கிடைக்கல. இப்பெல்லாம் நான் கேட்காமலே அப்பப்போ எத்தனை முத்தங்கள் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு டியூட்டிக்கு போயிட்டா முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கவலைப்படாதீங்க, மத்தியானம் சாப்பிட வரும்போது சேர்த்து கொடுத்துட்றேன், இல்லை கேரளில் வச்சு அனுப்பிடுறேன். தாமரையா சிவந்து சிரித்தபடி கூறினாள். பெங்களூர்ல 15 நாள் எப்படி பொழுதை கழிச்சிங்க? அவன் காலை தன் மடி மீது ஏந்தி கொண்டு துளைத்த காயத்தை பார்த்தவாறு கேட்க, நீ என்ன நினைக்கிற அம்மோ? நாம தான் வாசல்ல கார் சத்தம் கேட்டாலே அவரோட நினைப்பிலே ஓடி போய் பார்க்குறோம். ஒரு காட்சிக்கு கூட அம்மா எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. ஆண்களே அப்படிதான் போல இருக்கு. பார்க்கும்போது பாசம் காட்டுற மாதிரி வேஷம் போடுறது எல்லாம் அந்த ஒரு நிமிஷத்துக்கு தான். கல்யாணம் தாலிங்கிறதெல்லாம் போலன்னு நினச்சிட்டு இருந்தேன். மை காட், நான் உன் நினைவில் எப்படி செத்துக்கிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியாது. ஆமாம், எனக்கு உன்னோட நினைப்பு ரொம்ப வர ஆரம்பிச்சிட்டது. ஏன், பெங்களூரில் நல்லா ஜாலியாக சுத்த வேண்டியது தானேங்க? உனக்கு ஏன் மூளை அப்படி போச்சு? எந்த நேரத்தில் என்ன நடக்குமோன்னு நாங்கள்லாம் பயந்து போய் இருந்தோம் தெரியுமா? மற்றவங்களாவது வீட்டில் இருந்து அடிக்கடி ஃபோன் வரும், ஒய்ஃப் குழந்தைங்கன்னு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு அதுவும் கிடையாது. எப்போவாது அக்காங்க அப்பா அம்மா பேசுவாங்க. அந்த நேரத்தில் என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. ஏங்க, நீ நினைக்கிற மாதிரி தான் பெங்களூரில் ஜாலியாக சிட்டிக்குள்ளே இருக்கலாமா? பின்ன எங்கே இருந்தீங்க? அந்த விஷயம் யாருக்குமே நான் சொல்லலை. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதாங்க? நீ தான் என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு தான். ஆனாலும் என்னோட மனசு உன்னையே தான் நினச்சி தவிச்சுது. எங்கே இருந்தீங்க பெங்களூரில்? காட்டுக்குள் தான். பயங்கரமான அடர்ந்த காட்டுக்குள்ள தான் இருந்தோம். இப்போ என்கவுண்டரில் சுட்டமே, அந்த அவனை பிடிக்க தான் ஒரு டீமோட அங்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். 2-3 நாளில் எப்படியாவது பிடிச்சிருவோம்னு நினச்சப்ப தான் தப்பிச்சிட்டான். அப்போ பெரிய டீமாக வளைச்சி பிடிச்சிடலாம்னு இருந்தோம். சிஆர்பிஎஃப் வண்டி, எங்களோட வேன் எல்லாத்தையும் எரிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. சிஆர்பி பப்ளிக் ஜனங்களை 4-5 பேர் இறந்து காயப்பட்டு போயிட்டாங்க. ஒரு சுட்டு தள்ளிட்டோம். அப்பவே அவன் குறியிலிருந்து எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். லேசான காயம் லேசாக பட்டுடுச்சு. ஐயோ, அலறினாள். கூல் கூல் பேபி. சென்னைக்கு அவசர வேலையாக வந்தேன். அப்போ தான் வீட்டுக்கு வந்து அப்பாவை பார்த்துட்டு அடுத்த நைட் ஃப்ளைட்லேயே கிளம்பி வந்துட்டேன். ஒரு நாள் அலுப்பில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல நமக்கு ஒரு அழகான ஏஞ்சல் பிறந்திருக்கு. பக்கத்தில் காலையும் கையையும் உதைச்சி என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. அதோட தூக்கம் ஓடியே போயிடுச்சு. அதே நினைப்பு தான் எப்பவும் எனக்கு. இன்னும் என்னோட அந்த இளவரசி என் கண்ணுக்குள்ளேயே அப்படியே அதே சிரிப்பில் அப்படியே அள்ளி கொஞ்சம் துடிக்குதே என் மனசு. ஆமாம், கனவுக்கு அப்புறம் உன் ஞாபகம் ரொம்ப வந்துச்சு. அப்போ தான் வீட்டுக்கு வந்திருந்தேன். உன் ஃபோட்டோஸ் சிடியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். உன்னோட ஃபோன் கால் வராதான்னு மனசு தவிக்கும். நீ நினைக்கிற மாதிரி நான் பெங்களூரில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கல. இன்னும் இந்த விஷயம் அப்பா அம்மா யாருக்குமே தெரியாது.
எங்கள் அப்பா அம்மா சாப்பிடவே மாட்டாங்க, தவிச்சு போயிடுவாங்க. ஸோ சொல்லவே இல்லை. என்கிட்டயும் இப்போ நடந்த விஷயத்த நீங்கள் சொல்லவே இல்லையேங்க. பயந்துருவ சொன்னா. உன்னால் தாங்கிக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லலை. ஆனால் நமக்கு உதவியாக இருந்தாரே, அவருக்கு எல்லாம் தெரியும். நான் தான் வீட்டில் யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்பப்போ உன்னைய கேட்டுக்குவேன். அப்படி இருந்தும் கடைசியில் நீயே தெரிஞ்சுக்கிட்ட. நான் நியூஸ் சேனலை திருப்பினேன். இந்த நியூஸ் தான் ஹெட்லைன் நியூஸ். ஆடி போயிட்டேன். கொஞ்ச நேரத்தில் உங்களை ஸ்ட்ரெச்சரில் போட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றுறத பார்த்துட்டேன். ரொம்ப பயந்து போட்டேங்க. எல்லா சாமிக்கும் வேண்டிக்கிட்டேன். அப்போ என்னால் அது மட்டும் தானங்க செய்ய முடிஞ்சது. இங்கே நர்சிங் ஹோமில் உங்களை பார்த்ததும் துடிச்சு போயிட்டேன். தலையோட வந்தது, தலைப்பாகையோட போச்சுன்னு மாதிரி உயிர் பிழைச்சு வந்திருக்கீங்க என்றால் அவனை இருக்க பற்றி அணைத்தவாறு. மறுவாரம் மறுநாளாய் கடந்து வந்து நின்றது. நாளைக்கு நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறேன்ப்பா. இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே, அப்பா சொன்னார். ஐ எம் ஆல்ரைட்ப்பா. சரிப்பா, உடம்ப பார்த்துக்கணும். இதில் ரொம்ப வேதனைப்பட்டு தவிச்சு போயிட்டாமோ. எந்த ஹெல்ப்பையும் வேண்டாம நின்ட்டு தனி மனுஷியா நின்று உன்னை கவனிச்சிருக்கா. கிரேட் கிரேட். சின்ன பொண்ணுன்னு நினச்சேன். ரொம்ப விவரமாக பார்த்துக்கிட்டா. அவங்க அம்மா ரொம்ப அழகாக வளர்த்துருக்காங்க. ஒரு குடும்பத்தை எப்படியெல்லாம் அனுசரித்து நடக்கணும்னு, எந்தெந்த நேரத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீ ரொம்ப லக்கி தான்னு சொல்லுவேன். அழகான அன்பான மனைவியா கடவுள் உனக்கு கொடுத்துருக்கார். கடவுளுக்கு நன்றி சொல்லணும்ப்பா. ஆமாவை கொண்டாடினார் அப்பாவும் அம்மாவும். தூங்குறாளப்பா? இல்லைப்பா, ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாப்பா. எல்லாத்தையும் தனி மனுஷன் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ தான் ஹெல்ப் பண்ணணும்ப்பா என்றார் அப்பா. என்னையும் வேண்டான்றாப்பா. நீ தான் செய்யணும். அப்பதான் உனக்கும் பொறுப்பு வரும். இல்லாட்டி எல்லாமே ஆமா பார்த்துக்குவாங்கன்ற மெத்தனம் வந்துடும். அக்காக்கள் அனைவரும் குடும்பத்துடன் வந்தனர். சற்று நேரத்தில் நாளைக்கு ஜாயின் பண்ண போறியாமே? ஆமா சொன்னா. லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாமே என்றாள் பாரதி அக்கா. இப்போ பரவாயில்ல, ஜாயின் பண்ணட்டும். அடுத்து ஹனிமூன் போகிறப்போ லீவு வேணும், அப்பா சொல்ல அனைவரும் சிரித்தனர். வெட்கத்துடன் சிரித்தவாறு தன் அறைக்கு சென்று விட்டான். பின்புறமாக சென்று அவள் தோளில் தன் கைகளை மாலையாக்கியபடி, எங்க அக்காங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டியாமோ ஜாயின் பண்ண போறேன்னு? என்னைய கிண்டல் பண்றாங்க. எதுக்கு? அப்பா நம்மளை ஹனிமூனுக்கு அனுப்ப போறேன்னார். அதுக்கு தான். நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு? மறுநாளைக்கு தேவையான யூனிஃபார்ம், ஷூஸ், சாக்ஸ் எல்லாவற்றையும் ரெடி பண்ணி கொண்டே பேசினாள். இதெல்லாம் எப்படி சொல்றது? இது நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். ஏக்க பார்வையுடன் அவள் முகத்தை ஏந்தியவாறு, ஆமாம், அவளை தன் மார்பில் சாய்த்து கொண்டபடி, அதான் ஹனிமூன் போறோமே. எதிரில் கிரேக்க சிற்பமாய் கம்பீரமாய் நின்றவனை பார்த்தவாறு, உங்களை நான் என் மனசுக்குள்ள நேசிக்க ஆரம்பிச்சதுமே இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டாள் அம்மு. அடுத்த நொடியே அவன் இதழ் பதிக்க அவள் கன்னம் சேவ் செய்யப்படாத மீசைக்குள்ளும் தாடிக்குள்ளும் குறுகுறுப்புடன் சுகமாய் சுமந்தது. அவனின் மொத்த குவியலுக்குள் தன்னை இழந்து கொண்டிருந்தாள். அன்பின் சின்னமாய் அவனின் ஈர முத்தங்கள் தன் உயிர் வரை காதல் பேசியது. ஒரு தெய்வ மயக்கமே ஆக்கிரமித்திருந்தது. இனி வருகிற ஒவ்வொரு நாளும் புதியதாய் உன் மடியில் தவழ்ந்து காதல் பேசணும். அவளின் முகத்தை, ஞான சிவந்த முகத்தை நிமிர்த்தியவன், காதருகில் தெரிந்த திரைக்கடலின் நின் முகம் கண்டேனடி. கனிவாய் பாரதியின் கவிதையின் அவளின் முகம் பார்த்து கூற மீண்டும் மோகத்திரைக்குள் ஒளிந்து கொண்டது. மெல்லிய தென்றல் சாரலுக்கும் தூரலுக்கும் வாழ்த்து சொல்ல நாணமுடன் புது கவிதை மலர்ந்து கொண்டிருந்தது. கோகுல் தனது டிபார்ட்மெண்ட்டில் 2 மாதம் விடுமுறையை சொல்லிவிட்டு கணவன் மனைவியுமாக ஹனிமூன் சென்றனர்.
பனிமூட்டம் சூழ்ந்த கொடைக்கானலில் அந்த அழகிய மர வீடு கோகுலுக்கும் ஆமோவுக்கும் மட்டுமேயான ஒரு ரகசிய உலகமாக மாறியிருந்தது. ஜன்னலுக்கு வெளியே மேகங்கள் உரசிக்கொண்டிருக்க, உள்ளே அவர்களின் காதல் கனன்று கொண்டிருந்தது. ஆமா, இந்த இடத்த உனக்காக தான் தேர்ந்தெடுத்தேன். உன் கண்களில் இருக்கிற அதே அமைதி இங்கேயும் இருக்கு என்று கோகுல் அவளது தோளில் முகம் புதைத்து ரகசியமாய் பேசினான். ஆமோ அவன் கைகளை மெல்ல வருடியபடி, ஆனா இந்த அமைதிக்குள்ள ஏதோ ஒரு புயல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதே. உங்க பார்வை இன்னைக்கு ஏனோ வேற ஏதோ சொல்லுது என்றாள் குறும்பு மின்னும் கண்கள் மின்ன. புயல் இல்லாமோ அது ஒரு தாகம். இத்தனை நாள் எல்லோரும் இருந்த அந்த வீட்டில் உன்னை தோன்றதுக்கே நான் தவம் இருக்க வேண்டியிருந்தது. ஆனா இப்போ இந்த மழைக்காற்றும் இந்த தனிமையும் என்னை என்னவோ செய்து என்ற கோகுல் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது நெற்றியில் வழிந்த குழல் கற்றையை மென்மையாக ஒதுக்கிவிட்டான். ஆமா, அவனது சட்டைக்காலரை தன் மெல்லிய விரல்களால் சுற்றியபடி, உங்களுக்கு பொறுமை ரொம்ப குறைவுன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ நாம இங்க வந்திருக்கிறது எதுக்காக தெரியுமா? ஒருத்தரை ஒருத்தர் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்காக. புரிய வைக்கிறதுல நான் ரொம்ப கில்லாடியாமோ? இதை பார், உன் இதழ் துடிக்கிற ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும். நீ பேசாமலே உன் ஸ்பரிசம் எனக்கு பல கதைகளை சொல்லுது என்று சொல்லிக்கொண்டே அவளது முகத்திற்கு மிக அருகில் குனிந்தான். ஆமாவின் மூச்சுக்காற்று அவன் முகத்தில் பட அவளுக்குள் ஒரு இனம் புரியாத நடுக்கம் பரவியது. கோகுல், இது மன்மத கலையோட ஆரம்பமா, இல்ல என்னை பைத்தியமாக்குறதுக்கான வழியா? ரெண்டுமே தான். உன் உடம்போட ஒவ்வொரு அணுவையும் நான் ரசிக்கணும். செண்பகப்பூ மாதிரி செவந்திருக்கிற உன் கன்னங்கள், மார்கழி பனி மாதிரி இருக்கிற உன் விரல்கள், இதெல்லாம் என் கைப்பட்டதும் எப்படி உருகுதுன்னு பாரு என்று அவன் சொல்லியபடியே அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு மெத்தையில் அமர வைத்தான். உங்க அக்கறைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கோகுல். ஆனா இந்த நெருக்கம் இது ஒரு மாதிரி பயமாவும் இருக்கு என்று ஆமா சொல்ல அவளது கைகளை பற்றி தன் இதயத்தின் மேல் வைத்தான். பயப்படாதாமோ, இது அன்போட உச்சக்கட்ட வெளிப்பாடு. உன் சம்மதம் இல்லாம எந்த ஒரு ஆசையும் இங்க நடக்காது. ஆனா உன்னோட இந்த பார்வை இருக்கே, அது என்னை தூண்டுதே. ஆமா, அவனது கழுத்தை கட்டி கொண்டு, நான் எங்கேயாவது ஓடி போயிட போறேனா என்ன? உங்க கைக்குள்ள தான் நான் முழுமையா இருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க கோகுல். இன்னைக்கு இந்த இரவு முழுக்க நான் உங்களோடவள் மட்டும்தான் என்று அவன் இதழோடு இதழ் சேர்த்தாள். அவர்களின் நீண்ட நேர இதழ் முத்தங்கள் அந்த அறையின் குளிர்ச்சியை விரட்டியது. கோகுல் அவளை அணு அணுவாக ரசிக்க தொடங்கினான். அவளது ஆடைகளில் ஒவ்வொரு முடிச்சும் அவளும் போதும் அவன் காட்டிய அந்த மென்மையும் அக்கறையும் ஆமோவை நெகிழ செய்தது. ஆமோ, வலிக்குதா என்று அவன் மெல்லிய குரலில் கேட்க, இல்ல கோகுல், ஒரு அழகான வேதனை. உங்களோட இந்த தழுவல் என்னை எங்கோ கொண்டு போகுது என்று அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அது வெறும் கூடல் அல்ல, இரு ஆன்மாக்களின் உரையாடல். விடியும் வரை அவர்களின் காதல் போராட்டம் தொடர்ந்தது. ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்ட அந்த ரகசிய வார்த்தைகள் அந்த மலை பிரதேசத்தின் காற்றோடு கலந்து ஒரு புதிய கவிதையாய் உருவெடுத்தது. கோகுல், விடிய போகுது என்று ஆமோ களைப்போடு முணுமுணுக்க,
விடியட்டு ஆமோ. இந்த தேனிலவோட ஒவ்வொரு நாளும் நமக்கு இப்படித்தான் இருக்க போகுது என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டு தூங்க வைத்தான். ஆமாவும் கோகுலும் கொடைக்கானலில் அந்த பனி படர்ந்த எஸ்டேட் பங்களாவில் தங்களின் தேனிலவு நாட்களை ஒவ்வொரு நொடியாக செதுக்கிக் கொண்டிருந்தார்கள். பகல் நேரத்து இதமான வெயிலில் பால்கனியில் அமர்ந்திருந்த ஆமோவை பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டான் கோகுல். என்ன, என் செல்ல பொண்டாட்டி ரொம்ப நேரமா அமைதியா இருக்கா? என்ன, இந்த ஹனிமூன் உனக்கு போர் அடிக்குதா பொண்டாட்டி? ஆமோ திரும்பி அவனை பார்த்து சிரித்து, போர் அடிக்கவா? உங்க கூட இருக்கும்போது எனக்கு மூச்சு விட கூட நேரம் கிடைக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு உங்க ரொமான்ஸ் டார்ச்சர் தாங்க முடியல. அடி பாவி, டார்ச்சரா? இப்ப பாரு, அந்த டார்ச்சரோட லெவலை ஏத்துற. அவன் சட்டென்று அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான். அது ஒரு நீண்ட ஆழமான முத்தம். ஆமோ அவனது சட்டையை இறுக்கமாக பற்றிக்கொள்ள, கோகுல் அவளது இடையை சுற்றி தன் பிடியை இன்னும் ஆழமாக்கினான். ஆமோ மூச்சிறைக்க விலகி, கோகுல், இது அநியாயம். பகல் வெளிச்சம்னு கூட பார்க்க மாட்டீங்களா? என் பொண்டாட்டி இதழ் எனக்கு தேன் மிட்டாய் மாதிரி. அதுக்கு ஏது பகல், ஏது இரவு? சரி வா, இன்னைக்கு நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து குளிக்கலாம். ஐயோ, வேண்டவே வேண்டாம். நீங்க உள்ள வந்தா அப்புறம் குளிக்கிறதுக்கு வேலையே இருக்காது. வேற வேலை தான் நடக்கும். அவள் சொன்னதை பொருட்படுத்தாமல் கோகுல் அவளை அள்ளி தூக்கி கொண்டு பாத்ரூமை நோக்கி நடந்தான். அங்கே ஷவரில் கொட்டிய வெந்நீருக்கு அடியில் இருவரும் நனைந்தனர். கோகுல் மிகுந்த அக்கறையோடு சோப்பு போட்டு அவளது மேனியை வருடினான். அவளது கூந்தலை மெல்ல கோதிவிட்டு அவளது முதுகின் வளைவுகளில் தன் முத்திரையை பதித்தான். குளித்து முடித்துவிட்டு வெளியே வரும்போது, ஆமா, அவசரமாக ஓட முயல தரையில் இருந்த ஈரத்தால் கால் தடுமாறி கீழே விழுந்தாள். அம்மா, அவளது அலறல் சத்தம் கேட்டது. கோகுல் துடித்து போனான். பதற்றத்துடன் அவளை தூக்கினான். அவளது முழங்காலில் ஒரு சிறிய சிராய்ப்பு ஏற்பட்டு ரத்தம் கசிந்தது. ஐயோ ஆமோ, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? பாரு, ரத்தம் வருது. எனக்கு அப்படியே நெஞ்சு பதறுதுடி. அவன் ஓடிப்போய் முதலுதவி பெட்டியை எடுத்து வந்தான். அவளது காலை தன் மடியில் வைத்துக்கொண்டு காயத்தை சுத்தப்படுத்தினான். அவன் கண்கள் கலங்குவதைக் கண்ட ஆமோ நெகிழ்ந்து போனாள். சின்ன காயம்தான் கோகுல், எதுக்கு இவ்வளவு பதறீங்க? உனக்கு இது சின்ன காயமா இருக்கலாம், ஆனா எனக்கு இனிமே ஒரு அடி கூட நீ தனியா எடுத்து வைக்க கூடாது. நான் தான் உன்னை தூக்கிட்டு போவேன். காயத்திற்கு மருந்திட்டு அந்த இடத்தில் மென்மையாக முத்தமிட்டான். பிறகு அவளை தயார் செய்துவிட்டு இருவரும் உணவருந்த அமர்ந்தனர். கோகுல் தன் கையாலேயே அவளுக்கு ஊட்டினான். இந்தா, இந்த துண்டை சாப்பிடு. நீ நல்லா சாப்பிட்டதான் சீக்கிரம் அந்த வலி குறையும். நீங்க ஊட்டுனா கசப்பு மருந்து கூட எனக்கு இனிப்பாதான் இருக்கும் கோகுல். மாலையில் இருவரும் கை கோர்த்து அந்த மலைப்பாதையில் உலாவச் சென்றனர். மேகங்கள் அவர்களை உரசி சென்றன. ஆமா, இந்த பயணத்துல நாம நிறைய இடங்களை பார்க்கறத விட ஒருத்தரோட இதயத்தை ஒருத்தர் ஆழமா பார்க்குறோம்னு எனக்கு தோணும். உண்மைதான் கோகுல். இந்த நெருக்கமும் என்ன குழந்தையா நீங்க பார்க்குற அந்த அக்கறையும் தான் எனக்கு உங்க மேல இருக்கிற காதலை இன்னும் பல மடங்கு அதிகமாக்குது. இரவு நெருங்க நெருங்க அவர்களின் உரையாடல் மெல்ல மௌனமாகி ஸ்பரிசங்கள் பேசத் தொடங்கின.